வணக்கம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3 சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வர ஒவ்வொரு போட்டியாளர்களுமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஆடுற பஞ்சமி பற்றி தாங்க நான் இன்றைக்கி பேச போகிறேன். அவங்களும் சூப்பராக ஆடுறவங்க. அவங்க வயசுக்கும் அவங்க திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள மேடை கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க 10 வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தாங்க ஆட வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தாங்க 25 வயது ஆகுது. இவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கச்சிராபாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அங்கே ஒரு குடிசையில் தாங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. அதோட குடும்ப கஷ்டமான குடும்பம். அம்மா, அப்பா, தம்பி இவங்க தான் இருந்திருக்காங்க. அப்பா சுகையினமுற்றவர், அம்மா மட்டும்தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால பெரிய வருமானம் இல்லை. அம்மாவால் இவங்களால் படிக்க வைக்க முடியலையாம். 10ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிக்க வச்சாங்களாம். அதுக்கு மேலே படிக்கிறதுக்கான வசதி அவங்களுக்கு இருக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கல்வியை நிப்பாட்டிட்டு இவங்களை 15 வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. குதிரைச்சந்தி கிராமம் அப்படிங்கிற ஊரில் தான் இவங்களை திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. சிறு வயது திருமணம், வேலை ஒன்றும் தெரியாது, எதுவுமே பெருசாக தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தன் கணவர் போகிற வேலைக்கு தான் இவங்களும் போவாங்களாம். அவர் செய்கிறத பார்த்துட்டு இவங்களும் வேலை செய்வாங்களாம். அவரும் காட்டு வேலைக்கு தான் போயிருக்காரு. அவர் படித்து நல்லா டிப்ளமோ எடுத்தவர் தானே. ஆனால் தன் அப்பா வேலைக்கு போகும்போது அவங்களோட அப்பா இறந்துட்டாராம். அதனால தான் அப்பா செஞ்ச வேலையை தொடர்ந்து இவங்க செய்யணும்னு சொல்லி தான் இவரோட கணவரும் அந்த வேலையை செய்கிறாங்களாம். பின் இவங்க கணவர் செஞ்ச வேலையை தொடர்ந்து இவங்களும் அவர் செய்கிற வேலைக்கு ஒதுக்கி போவாங்களாம். எல்லா வேலையும் இவங்களும் செய்வாங்களாம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்களாம். 3 பேர்: தர்ஷன்ராஜ், அபிஷேக் மித்ரன், ஆதித்யவர்மா. இவங்க தான் இவங்க உலகம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க காட்டு வேலைக்கு மட்டும் போகலையாங்க. இவங்க நிறைய வேலை செய்கிறாங்களாம். ஹோட்டல் வேலைக்கு போவாங்களாம், ஃபேக்ட்ரி போவாங்களாம், கல்யாண மண்டபங்களுக்கு வேலைக்கு போவாங்களாம். இப்படி பல வேலையை செய்கிறாங்களாம். இவங்க இந்த உலகத்தில் இருந்து மாற்றி இவங்களை இந்த ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கு ஜீ தமிழ் மேடைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாள அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஜீ தமிழ்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க முதல்ல டான்ஸ் பண்ணது பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி சூப்பராக ஆடியிருப்பாங்க. பாபா மாஸ்டர், ஸ்னேக் மேம், வரலட்சுமணம் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்குங்க. அடுத்து இவங்க ஆடுற பாட்டு சலக் சலக். இந்த பாட்டு நல்லா சூப்பராக ஆடியிருப்பாங்க. அதை நம்ம வரலட்சுமி மேடம் சர்ப்ரைஸாக வீடியோ பண்ணி அதை நம்ம சரத்குமார் சார் காட்டியிருப்பார். அவரும் வீடியோ காலில் வருவார். அவரும் பஞ்சமியை நல்லா சூப்பராக வாழ்த்துவாங்க, வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க. அவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு வாங்க, விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாரு. பஞ்சமிக்கு தாங்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, என்னால் மறக்க முடியாது சார், இப்படியெல்லாம் பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. நினைக்காதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களும் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. சரத்குமார் சார் வீட்டுக்கு போயிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு அதோடு அவர் 1,00,000 ரூபா காசு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பிள்ளைங்க படிப்புக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட படிப்புக்கு உதவும் அப்படின்றதில் அவங்க கொடுக்குறாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சுங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களாம். இவங்களுக்கு துணையாக இருந்ததே இவங்களோட கணவரும் சொல்லியிருப்பாங்க. அவர் இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு அவங்களால வந்திருக்க முடியாது. அவர் தான் இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். அவர் சப்போர்ட் தான் எனக்கு எல்லாமே. நான் சின்ன வயசுலேருந்தே டான்ஸுக்குன்னா எனக்கு உயிர், டான்ஸ்னால் எனக்கு அவ்வளோ விருப்பம். அது என்னால் முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது காரணம் என்னோடய கணவர். அவர் காட்டின வழி. அவர்கிட்ட உதவி இல்லாமல் எனக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி கணவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க. இவங்க ஆடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவங்க டான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.